இந்த நாளை பறந்து ஆரம்பித்தோம், இந்த இரவை மிதந்து முடிக்க போகிறோம். எஸ், இந்த பூமியில் நடக்கிற ஒரு அரிய நிகழ்வை இன்றைக்கி நைட்டு போய் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு இந்த பூமியில் 5 இடத்துல தான் நடக்குது. அதில் 3 போர்ட்டோரிக்கோவில் மட்டுமே நடக்குது. அதில் மிக முக்கியமானதை தான் இன்றைக்கி நம்ம மிதந்து போய் கயாக்கிங் பண்ணி போய் பார்க்க போகிறோம். அரிய நிகழ்வை பார்க்க போகிறோன்னு சொல்லி வாய் மூடல. மழை பாருங்க. மழை நம்மளை அன்போடு வரவேற்குது அந்த அரிய நிகழ்வை பார்க்குறதுக்கு. அந்த கயாக்கிங் டூர் பண்ணுறாங்களே, ஸோ இங்கே ஒரு பிக்கப் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, ஹில்டன் கார்டன் இன் ஹோட்டல் முன்னாடி. ஸோ அங்கே தான் இப்போ வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நைட் கயாக்னு ஒன்று இருக்குது. இது வந்து சிட்டிக்குள்ளே பண்ணுறது. பட் இந்த கயாக்கிங் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ம போகிறது வந்து ஸ்பெஷல். பீச் இங்கே இருக்கு பாருங்கள், எட்டி பார்த்து வரோமா. இது வந்து கொண்டாடோ பீச்சு. மழையில் அங்கே ஒருத்தர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வேன் வந்துருச்சு பிக்கப்புக்கு. அங்கே நிற்கிது. மாதவன். தேங்க்யூ. ஹாய். நம்மளோட சேர்த்து 8 பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 2 பேர் மினிமம் பண்ணணுமா கயாக். ஸோ நம்மளை யாரோடாவது பேர் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பேக் வாட்டர்ஸ் உள்ளே வர இடம். எங்கேயும் குளிச்சிட்ருக்குறாங்க, செமையாக இருக்குது. இந்த நிகழ்வு 5 இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னல, அதில் வந்து 3 இங்கே இந்த போர்ட்டோரிக்கோவை சுற்றியே இருக்குது. இன்னும் 2 எங்கே தெரியுமா? ஒன்று வந்து ஜமைக்காவில், இன்னொன்று வந்து வியட்நாமில் இருக்குங்க. பட் வியட்நாமில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரேர். அதாவது அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எப்பயாவது தான் தெரியும். அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற இடங்களில் போர்ட்டோரிக்கோ தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. இது வந்து ஓல்டு சான் ஜுவான்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்களா, கோட்டைகள்லாம் இருக்குது. இங்கே நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ்லாம் இருக்குதுங்க. கோவாவில் இருக்கிற மாதிரி. அண்ட் நம்ம ஸ்ரீலங்காவில் கால் ஃபோர்ட், காலி கோட்டை, அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா இருக்குது. பட் தட் இஸ் அனதர் சாப்டர். இந்த சாப்டரில் அதை கவர் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் ட்ரிப்பு. Yeah, hi. Nice meeting you again. அவங்க யார் தெரியுதுங்களா? நம்ம L1K நேஷ்னல் ஃபாரஸ்ட் போயிருந்தோம்ல, அங்கே பார்த்தோம் அவங்கள. 2 நாள் கழித்து அவங்கள திரும்ப நம்ம இங்கே மீட் பண்ணுறோம். நம்ம வந்து கொண்டாடோ பீச் அந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணோம்ல, இங்கே ஓல்டு சான் ஜுவான்லேயும் ஸ்டே பண்ணலாம். அழகான பார்க்குங்க இங்கே பாருங்களேன். அண்ட் ஹிஸ்டாரிக் டச்சோட நிறைய இடங்கள்.
பழைய கட்டிடங்கள் ரொம்ப காமாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த இடமும் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ தெரியுதுங்களா, அந்த சைடு தான் வந்து கொண்டாடும் நம்ம இருந்த இடம், அந்த ஹில்டன் காலனி. நாங்கள் தான் இப்போ நம்ம ஏறணும். இடையில தண்ணி அந்த கேக்கிங் பண்ணுற இடம் நம்ம நடந்து வரும்போது பார்த்தோம்ல, அதுக்கு பேரலான ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது அப்படியே போயிட்டு அந்த ஓல்டு சான்வான் அந்த டவுன் அப்படியே சுற்றிட்டு வருது. ஸ்பாட்டு வந்துட்டோங்க. ஸோ இந்த இடத்தினுடைய பெயர் ஃபஹார்தோ. இது வந்து நம்ம சான்வான் நகரத்திலேருந்து ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆயிருக்குங்க இங்கே வரத்துக்கு. ரொம்ப அவுட்ரு. ஸோ இது வந்து நேஷ்னல் ரிசர்வ். இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே இங்கே வைவர் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. Hi guys, everybody on the bus, welcome. My name is Gabriel. I'm going to be your host for tonight. We are going to be signing some waivers. They're one per person, meaning everybody's going to sign one. ஸோ வைவர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெயிட் போட சொல்கிறாங்க. வெயிட் வந்து 230 பவுண்ட்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் வந்து போக முடியாது. பேக் You can hold that if you wish. தேங்க்ஸ். தேங்க்யூ. தம்பி ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆகிடும், போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ மாற்றிட்டு வந்தாச்சு. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் கிளம்பிடுவோமா. இந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த டூர் தாங்க, வெவ்வேறு டூர் ஆப்ரேட்டரு. நம்ம வந்து இந்த டூரை கெட் யுவர் கைடு வழியாக புக் பண்ணோம். நமக்கு வந்து $99 ஆச்சுங்க. நான் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பூச்சி எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் கை காலுக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க. Okay, hola everybody, this way please. We're about to start. Stand over around the table. Follow me this way. கரெக்டாக 8:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8:30 இல்லை 8:20க்கு பாதுகாப்பு கவசங்கள் கொடுக்குறாங்க. Guys, grab a life jacket and go. Hola everyone. Hola. Energy. Hola everybody, welcome to Puerto Rico, welcome to my island. Like I mentioned before, my name is Felix. I'm going to go and see you guys for tonight. கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய கேமராஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. தண்ணி பட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான கேமரா ஆல்சோ வந்து கண்டினியூஸாக வந்து துடுப்பு போட்டுட்டே இருக்கணும். ஸோ அதனால் இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரில. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு கரையோரம் ஒதுங்கி இருக்கோம். முன்னாடி கடல், இடையில மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இங்கேருந்து படகு எடுத்து கயாக்கிங் பண்ணி மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 hour கயாக்கிங் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணி போனோம் அப்படின்னா அந்த அதிசயத்தை பார்க்கலாம். அதாவது தண்ணீரை தொட்டால் அதிலிருந்து கலர் வரும். ஆக்சுவலாக கயாக்கிங் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். பட் நம்ம சோலோ. பட் நம்ம வேனில் மீட் பண்ணல ஒரு ஃபேமிலி, அதுலேருந்து ஒருத்தர் தனியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணியாச்சு. You want to sit in the front or back? You can sit in the front. Okay, no problem. On the back is the heaviest and strongest. Really? Okay, here we go. Then I'll go front. Sit down right here, facing. ஏதாவது தெரியுதா கைஸ்? செட்டில் ஆகிட்டோம். இங்கே தான் உட்காந்துருக்கேன். தெரியுதா? What's your name? Tommy. Tommy. Yeah. How about you? Madhavan. Okay, nice to meet you. Nice meeting you.
நம்ம பிச்சாவரம் காடுகள் மாதிரி இருக்குதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா காடு? குவாய்ட்டாக பூச்சி சத்தம் மட்டும்தான் கேட்குது. நம்ம ஆளுங்க சத்தம் முன்னாடி போகிறது செம்மையாக இருக்குங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. தெரியுதா? ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக தெரியலிங்க. ஏதாவது தேவை அப்படின்னா அவங்க ஒரு டார்ச் லைட் வச்சுருக்காங்க க்ரீன் கலரில், அதை அடிக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். ஃப்ரண்ட்டில் ஒரு கைடு, சென்டரில் ஒரு கைடு, கடைசியாக ஒரு கைடு வழி நடத்தி போகிறாங்க. ரெண்டு சைடுமே நிறைய அந்த மரக்கட்டைகள் காடுகளுக்கு இடையில். ஸோ சைடில் போய் இடிச்சிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We're going this way. Follow the group towards the dark area. Now, any questions, any doubts, any fears? சுமார் 45 நிமிடம் கடுமையாக போராடி ஒரு மைய பகுதி, ஒரு ஆழமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம பகலில் வந்திருந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருந்திருக்கோம். இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. இந்த இடத்துல தான் அந்த மேஜிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அங்கங்கே அந்த ரேடியம் லைட் ரிங் மாதிரி மாட்டியிருக்காங்கல்ல, அதுதான் போட்டு. நம்ம பக்கத்தில் நிற்கிற போட்டு. லைட் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படிதான் எல்லோரும் பேரலாக நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்க்கலாங்களா கலர்ஸு? தண்ணீரை டச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? ஒரு ப்ளூ கலரில் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து தண்ணீர்லேருந்து வெளிப்படுற லைட்டு. இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால், அந்த ஓரமாக போனோம்னா இன்னும் சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதுங்களா கைஸ்? இப்போது அதிகமாக தெரியுதுங்க. இந்த ஓரமாக வந்ததுக்கப்புறமா தெரியுதுங்களா? அவர் அந்த துடுப்பு தள்ளுறாரு. கலர்ஸ் தெரியுதா? செம்மங்க. ஓ மை காட், வாவ். Especially this area, right? Oh wow. வேற லெவலுங்க. Can you do more? Wow. வேற லெவலுங்க. லைட் அடிக்குதுங்க, அப்படி லைட் அடிக்குதுங்க. என்ன நடக்குதுங்க? வாவ். இது மேஜிக் மாதிரி இருந்தாலும் இதன் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துவது டைனோஃப்ளஜெல்லேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த வெளிச்சத்தை கொடுக்கும். டைனோஃப்ளஜெல்லேட்ஸில் இருக்கிற லூசிஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ஸில் ரியாக்ட் ஆகி இந்த வெளிச்சத்தை கொடுக்குது. நம்ம எப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தண்ணீரை தொடும்போது. இந்த ப்ராசஸை தான் பயோலுமினிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு செல் உயிரி, சால்ட் வாட்டரில் இருக்கும். சராசரி சைஸு 20லேருந்து 200 மைக்ரான்ஸ். இது பிளாங்க்டான் வகையை சேர்ந்தது. இதுதான் அந்த மேஜிக் பின்னாடி இருக்கிற லாஜிக். வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க. 1000 கலோரிஸ் கிட்ட பர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்தது உடல் அளவில் எனர்ஜி ட்ரைன் ஆனாலும் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. அந்த எனர்ஜியை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹாப்பினஸ். ஸோ இங்கே வேணும்னா அப்படியே பம்பு செட்டில் உட்காந்து குளிச்சிக்கலாம்.
Oh, sorry. She's gonna take it home. Souvenir. இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து ஏதோ கடிச்ச மாதிரி இருந்தது ரெட்டாக, பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்து ஆல் ஓகே. ஸோ அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து எனர்ஜி ஏற்றிட்டுருக்கிறேன். மோஸ்ட்டாக மாற்று துணி மாற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு பாஸ், நான் உங்களை வந்து ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காலையில் பேசுகிறேன். ஓகே? வெல்கம் பேக்குங்க. குட் மார்னிங் ஃப்ரம் சான் வான். கடைசி நாள் காலை இங்கேருந்து கிளம்ப போகிற தருணம் வந்தாச்சு. ஸோ நேற்று எதில் விட்டோம், 10:30க்கு விட்டோம்ல. ஸோ 10:30க்கு அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 11:45 ஆகிடுச்சுங்க. 11:45க்கு வந்துட்டு ஃபுட்டு வாங்கிட்டு ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு 1:30-2 ஆகிடுச்சு. ஒரு 4-5 ஹவர்ஸ் தூக்கம். எல்லாம் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். டைம் இப்போது 9. நமக்கு 11:50க்கு ஃப்ளைட்டு. உடனே நம்ம ஏர்போர்ட் கிளம்பணும். வாட் எல்ஸுங்க, ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பயோலுமினிசன்ட் அந்த கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. காரணம் உங்களுக்கே தெரியும். ஸோ 2 கையிலையும் வந்து நம்ம அந்த இது பண்ணிகிட்டே இருக்கணும், துடுப்பு போட்டே இருக்கணும். கேமராவும் மவுண்ட் பண்ண முடியாது. அண்டு வாட்டர் ப்ரூஃப் கேமரா, அந்த ஆக்ஷன் கேமரா கையிலலாம் வச்சுருந்தாலும் ஸோ அது எடுக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ என்னால் அங்கங்கே நிற்கும் போது அந்த இடத்துல மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து ஏதோ கவர் பண்ணோம். அண்ட் முக்கியமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்ட். பட் உங்களால் முடியும். ஒரு 2 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களால் வந்து கயாக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா எடுங்க, இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆல்சோ வந்து அந்த பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருந்தோம்ல, அது மஸ்ட். அது ஏன்னா நமக்கே வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தேன், அங்கங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி வீக்கமாக இருந்தது. பட் அது ஓகே, நார்மல். நைட் இருந்தது, காலையில் போயிடுச்சு. பட் சில பேருக்கு பார்த்தேன் அந்த முதுகு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அங்கங்கே ரெட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் உங்கள் உடம்பு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. அப்படியே ஏர்போர்ட் கிளம்பி போவோம். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து நான் அப்படியே போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் கோ. தேங்க்யூ ஸோ மச். எப்படி நம்ம காரு ஸோ நம்ம தங்கி இருந்த இந்த இடம் தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த நைட் லைஃப். ஸோ பீச்சை ஒட்டி இருக்கிற நிறைய கடைகள், பார்ட்டி. நைட்டு நான் 12 மணிக்கு வந்தேன்னு சொன்னல, ஸோ அந்த டைமும் வந்து எல்லா கடைகள், பாரு எல்லாமே திறந்துருக்குறாங்க. அண்ட் கூட்டம் அப்பயும். இந்த மெக்சிகன் ஷாப் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பூவெல்லாம் போட்டு. ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். கேஸ் ஃபில் பண்ண தேவையில்லை, நேற்று ஈவினிங்கை நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக போய் ரிட்டர்ன் பண்ணிட்டா ஓகே. இங்கேருந்து ஏர்போர்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்தில். ஓகே, கார் ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. அப்படியே உள்ளே போக வேண்டியதான். அண்ட் ரெண்டல் கார் சென்டருமே ரொம்ப ஈஸி. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இடையில வந்து ஒரே ஒரு ரோடு தான்.
செக்யூரிட்டி நிற்கிறார்ல, ஸோ க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா ஏர்போர்ட் டெர்மினல். ஸோ அப்படியே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஓகே, செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் முடிச்சாச்சுங்க. ரொம்ப டைம்லாம் அவ்வளோ, ஒரு 5 minutesல முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து டுவர்ட்ஸ் பி கேட் சைட் நோக்கி போனோம். பார்த்தீங்களா, போர்ட்டரிக்கன் தீமில் ஒரு கடை ஏர்போர்ட்குள்ளே வச்சுருக்குறாங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன ப்ரைஸ்? $12, $25. ஏதோ ஆயுதமே அப்படிங்கிறாங்க. கோகனட் மேக்ரோன், இது நம்ம ஊர்லேயும் சாப்பிடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அது அதான் கோகனட், பனானா, கொய்யாப்பழம், இதெல்லாம் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இது ட்ராபிக்கல் ஐலாண்டில். தேங்காய் பர்பி தானே, கொய்யாப்பழமும் தேங்காயும் சேர்த்து ஒரு கேண்டி. இது நம்ம டிபிக்கல் தேங்காய் பருத்தியே வச்சுக்கிறோம். சரிங்க, கிளம்புவோமா? கேட் போட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம கேட் வந்து B2 இங்கே இருக்குது, முன்னாடியே இருக்குது பாருங்க. நம்ம ஃப்ளைட் அங்கே நிற்குது பாருங்க. ஸோ இன்பவுண்ட் ஃப்ளைட் வந்து நமக்கு மயாமியிலேருந்து வந்திருக்கு. புகை சூழ சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. 26 நம்ம வரும்போது வந்தோம்ல அதே சீட்டு தான். ஸோ வியூ எப்படி இருக்கு பாருங்க. இங்கே எதுவும் வியூ இல்லை, இன்னொரு ஸ்பிரிட் நிற்கிது பக்கத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், செக்இன். இப்போ நம்ம வந்து செக்இன் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் கேரி ஆன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் செக்இன் பண்ணும்போது இது வந்து ஐலாண்ட் இல்லை, ஸோ ஒரு தனி ஐலாண்டில் இருந்து நம்ம யூஎஸ் மெயின்லேண்ட் போகிறதுனால இப்போ நீங்கள் செக்இன் பண்ணிங்க, பெரிய பேக் செக்இன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் அதுக்கு தனியாக ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி அக்ரிகல்ச்சர் கஸ்டம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி குட் டு கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஏர்லைன்லேயே வந்து செக்இனே பண்ண முடியும் பேக்கை, ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பிளான் பண்ணி வந்துக்குங்க. ஏன்னா வந்து யூஸ்வலாக இது ஹவாய் போனாலும் அதே தான் நினைக்கிறேன். இப்போ அங்கே ஒரு பேக் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், USDA இன்ஸ்பெக்டட். அது வந்து கேரி ஆன் பேக் தான், பட் இங்கே ஏன் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா மேபி இதுக்கு முன்னாடி அதை செக்இன் பண்ணியிருப்பாங்க இங்கே வரும்போது, ஸோ அதனால் ஒட்டியிருக்காங்க. ஸோ கேரி ஆன்லாம் போய் இது அந்த இன்ஸ்பெக்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. To fasten your seatbelt, insert the metal tip into the buckle until it clicks. Tighten by pulling on the loose end of the belt. அடடா, ஆக்சுவலாக நான் இந்த தீவு மேலே ஃப்ளைட்டு வட்டமிடும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏரியல் வியூ காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் போர்ட்டரிக்கோ.
பட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 5 மணி நேரம். நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் அதெல்லாம் தாண்டி பஹாமாஸ் தீவுகளை எல்லாம் தாண்டி யூஎஸ்னுடைய மெயின்லேண்டுக்கு ஃப்ளாரிடா வழியாக நுழையிறோம். ஃப்ளாரிடாவில் மயாமி வழியாக நுழைஞ்சி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா கடந்து ஹியூஸ்டன் வழியாக டெக்ஸஸில் இருக்கிற சான் ஆண்டனியோ போய் ரீச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம போகிற பாதை. பட் இந்த பயணத்தில் தூங்கணும் அப்படின்னு நினச்சா வாய்ப்பில்லை, தூங்க முடியாது. காரணம் இந்த காட்சிகள் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் 5 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே. இந்த பஹாமாஸ்லாம் தாண்டி போகும்போது பாருங்களேன் எப்படி இருக்குது கீழே. இதெல்லாம் பார்க்குறத விட்டு நமக்கு எப்படி தூக்கம் வரும்? ஸோ நீங்களும் இந்த மாதிரி சவுத் அமெரிக்கா இல்லை டொமினிக்கன் ரிப்பப்ளிக், பொர்த்தரிக்கோலேருந்து நீங்கள் ஃப்ளை பண்ணிங்க அப்படின்னா தூங்கிடாதீங்க. கையெல்லாம் தட்டுறீங்க, அது சரி. இப்போலாம் லேண்ட் ஆகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. That is your one and only indication that it is safe for you to get up and gather your things, and please be careful opening the overhead. I don't know why he wouldn't. Thank you, sir. Hi guys, you got me on your DJ5. What is that? What is it called? 3. வெல்கம் டு சான் ஆண்டனியோ. வெற்றிகரமாக பயணத்தை முடித்து விட்டோம். 2 நாளில். இது வரைக்கும் பொறுத்தவரைக்கும் யாருமே 2 நாளில் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கவர் பண்ணது ஒரு 10% தான் கவர் பண்ணியிருப்போங்க. பொறுத்தவரைக்கும் வந்து அவ்வளோ பெருசு. மினிமம் 13லேருந்து 15 நாள் தேவைப்படும். உங்களால் இந்த மாதிரி லாங் லீவ் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. எந்த டைரெக்ஷனில் போனாலும் உங்களுக்கு அழகான மலைகள், மழைக்காடுகள், பீச்சு, கலோனியல் டவுன், கிளிஃப்ஸு, காஃபி ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோட்டலில் பொறுத்து தான். மற்ற செலவுகள்லாம் ஆல்மோஸ்ட் மெயின்லேண்டில் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோதான். ஃபுட்லாம் வந்து அதை விட இன்னும் குறைவு அப்படின்னே சொல்லுவேன். நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் சைட்லலாம் போகும்போது $5 நம்ம சாப்பிட்டோம். ஃப்ளைட்டுமே நீங்கள் ஸ்பிரிட்டு, ஃப்ரான்டியர் இதெல்லாம் நிறையா ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் மெயின்லேண்டை சுற்றி பார்க்குற பட்ஜெட்டோட இங்கே கம்மியான பட்ஜெட்டில் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த சாப்டரை நிறைவு செய்து கொள்வோம். பொர்த்தரிக்கோவை இன்னொரு சாப்டரில் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்ததான் நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன். வெயிட் டு கோ. பை.